ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி தாதி இருதய புஷ்பா பற்றி தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு விசேஷமான அந்த லௌகிகத்திலிருந்து அலௌகிகமா எப்படி வந்தார் அப்படின்று அந்த பாகிஸ்தான் நடந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். இதை கேட்கும்போது அந்த பழைய நினைவுகளை கொண்டு வர வேண்டும், அந்த வைராக்கியத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் இந்த தொடர் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு 5வது நாட்களாக தொடர்கின்றது. ஆஹா, எவ்வளவு ஒரு ஆன்மீக லட்சியம், எவ்வளவு வலிமையானது அப்படின்றோ தாதி இருதய புஷ்பா அந்த மகானாத்மா மூலமாக நான் புரிந்து கொண்ட முடிகின்றது. ஆஹா, என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு உறுதியான மனவலிமை அப்படின்று அந்த ஆச்சரியத்துடன் நாம் இதை கேட்க வேண்டும். எத்தகைய எதிர்காலம், வருங்காலத்தில் எப்படிப்பட்ட உலகத்திற்கு நாம் போக போகின்றோம், இறுதியில இந்த லட்சியம் நனவாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்கின்றது. அது என்ன கேள்வி? அதனால்தான் தாதி இருதய புஷ்பாவுடைய லௌகிக குடும்பத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக டிக்கன், அதாவது தாதி இருதய புஷ்பா அவர்கள் திருமணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. திருமணத்திற்கு முன் பகலிரவாக அவர் அழுது கொண்டிருந்தார். ஏன்? இல்லற வாழ்க்கை என் தூய்மையை தியாகம் செய்யுமே அப்படின்று முழுமையாக வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் டிக்கன், அதாவது தாதி இருதய புஷ்பா அவர்கள். ஆனால் என்ன ஒரு அதிசயமாக இருக்கிறது நாடகத்தில், அதாவது திருமணத்திற்கு முன்பே அவருடைய கணவர் கடுமையாக நோயுற்று இருந்தார். திருமணத்திற்கு பிறகு கணவர் வீட்டுக்கு சென்ற பொழுது அவர் எப்படி தெரியுமா இருந்தார்? அவர் படுக்கையிலே இருந்தார், பெட்ரின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அந்த உடலுறவு அந்த பற்றி எண்ணமே முழுமையாக இல்லை. அவர் மிகவும் மதப்பற்றும் நல்லொழுக்கம் கொண்டு இருந்தார், தாதி இருதய புஷ்பாவுடைய கணவர். அதனால டிக்கன் என்ன செய்தார் தெரியுமா? அர்ப்பணிப்புள்ள ஒரு செவிலியரை போல, அதாவது தாயை போல அவரை பராமரித்து வந்தார். கடைசி வரை சரி, இருவருக்கும் இடையே ஒரு முறை கூட உடலுறவு ஏற்படவே கிடையாது. காந்தர்வ திருமணம் சொல்லுவாங்க தெரியுமா, அது போல. அவர் 3 மாதங்கள் கோமா நிலையில் இருந்தார். யாரு? தாதி இருதய புஷ்பா அவருடைய லௌகிக கணவர். அவருடைய பெயர் சொல்லவில்லை. சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் நோய் மோசமடைந்து கொண்டே இருந்தது. இறுதியில அவருடைய கணவர் ஆத்மா சரீரை விட்டு வேறொரு குடும்பத்திற்கு பயணித்து விட்டது. இப்ப யோசித்து பாருங்கள், இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? 6 மாதம் முழுமையாக ஒரு கருமேகம் போல கண்ணீரா ஆகிவிட்டது தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு. அதனால 6 மாதங்களுக்கு முன்பு ஒரு பறவையை போல சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்த அந்த அழகிய இளம் பெண், அதாவது டிக்கன் என்ற தாதி இருதய புஷ்பா அவர்கள் இப்பொழுது என்ன ஆகிவிட்டார்? விதவியாகிவிட்டார். அதனால சமூகத்தில் மகிழ்ச்சியான இளம் பெண்ணாக வாழ வேண்டியவனுடைய வாழ்க்கை ஒரு முடிவில்லாத துயரமாக மாறிவிட்டது. அதாவது நேற்று வரை நான் ஒரு கன்னி பெண், இன்று நான் ஒரு விதவியாகி விட்டேன் அப்படின்ற ஒரு கண்ணீர் வரவழைக்கக்கூடிய கருமேகமா ஆகிவிட்டது. ஆனால் கணவனுடைய மரணத்திற்காக அவர் துயரப்படவே கிடையாது. அதாவது ஒரு நோயாளி இறந்த பொழுது ஒரு செவிலியர் உணரும் அந்த இரக்க உணர்வே அவரிடம் இருந்தது, டிக்கன் அவரிடம். அப்பொழுது அவருடைய உள்ளத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது. அந்த குரலை பற்றி இப்பொழுது கேட்கலாமா? நான் ஒரு சாதாரண ஆத்மா அல்ல, நான் ஒரு ஆன்மீக ஆத்மா. அதாவது
என் வாழ்க்கையினுடைய நோக்கம் இந்த சாதாரண உலக வாழ்க்கை கிடையாது. அப்படி என்ற எனது பணி முற்றிலும் வேறுபட்டது அப்படின்று அந்த குரல் வந்து கொண்டே இருந்தது. அவர் உள்ளத்தில் இருந்து. அவருடைய தாய், தந்தை இருவரும் மகனுடைய அந்த விதவை கோலத்தைக் கண்டு மனமுடைந்து படுக்கையிலே விழுந்தார்கள். ஏற்கனவே தங்கள் மகள் இப்படி ஆகிவிட்டார் அப்படின்று இரவு பகல் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே தெரியும், நேற்று நாம் பார்த்தோம், தங்களுடைய மகன் தீர்த்தாவனுடைய மரண வேதனையிலிருந்து மீளாத நிலையில் இருந்த அவர்கள், இது காயத்தின் மேலும் காயம் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. அதாவது தாதி இருதய புஷ்பாவுடைய தம்பி தீர்த்தா, அவர் இலங்கைக்கு போகும்பொழுது அங்கேயே அவர் சரீர் விட்டு விட்டார். திரும்ப வரவே இல்லை அப்படின்னு தந்தி வந்தது, நேற்று பார்த்தோம். இப்பதான் தம்பி இறந்து விட்டார், தன்னுடைய மகளும் இறந்து விட்டார் அப்படின்னு, தன்னுடைய மகளுடைய கணவர் இறந்து விட்டார் என்று சோகத்திலும் சோகமா அடைந்து விட்டது குடும்பம். அவர்களுடைய முடிவில்லாத துயரத்தை ஹைதராபாத்தில் உள்ள அனைவரும் உணர்ந்தார்கள். அனைவரும் கண்ணீர் சிந்தினார்கள். அவர்கள் செல்வந்தர்களாகவும் மதப்பற்று உடையவர்களாகவும் இருந்ததால் அனைவராலும் அன்புடன் மதிக்கப்பட்டவர்கள் இந்த குடும்பம். அதனால அவர்களுடைய துயரத்தில் அனைவருடைய இதயமும் உருகியது. இப்படியாக டிக்கனுடைய, அதாவது தாதி இருதய புஷ்பனுடைய வாழ்க்கை ஒரு கருமேகமாக சூழ்ந்து விட்டது. பாருங்கள், இன்னும் ஆரம்பமாக போகின்றது. குரு வந்து விட்டார், ஹரா வந்து விட்டார். யார் வந்தார்? அவருடைய வீட்டிற்கு சிவன் வந்து விட்டார், வீட்டிற்கே. அதாவது கோடிக்கணக்கான ஆத்மாக்களுடைய கண்ணீரை துடைக்கவும் சரி, அவர்களுடைய மன துயரத்தையும் சரி, அவர்களுடைய அறியாமையும் சரி நீக்கம் வந்து விட்டார் வீட்டிற்கே. சிவபாபா தாமே ஒரு யாத்திகர்களாக, பிரயாணி சொல்லுவாங்க, பிரயாணி மேலிருந்து வந்திருக்கின்றார் அவருடைய வீட்டிற்கு, அவருடைய இல்லத்திற்கு வருகை வந்து தந்து விட்டார். இப்படியாக அந்த துருப்பிடித்த மனங்களுடைய அறியாமையை அகற்றி ஒரு புதிய ஒளியும் சரி, ஒரு புதிய வாழ்க்கையும் பாதையும் காட்டி உலகில் ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இறைவன் அளித்த வாக்குறுதி ஒரு பொய்யாக முடியுமா? கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் தனக்குத்தானே. பாருங்கள், இந்த உலகம் என்ற நோயாளியை இந்த இறுதி காலத்தில் காப்பாற்ற இயல்வது ஒரே ஒரு பரமாத்மா மட்டுமே. சரி, அவர்தான் யாரு? சிவன், சிவபெருமான். அதனால அவரை அல்லாஹ் அப்படின்னு கூப்பிடுகின்றார்கள். அவரே எஜமானன், அவரே பைபிளில் கூறப்படக்கூடிய இறைவன் அப்படின்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது பிறப்பும் இறப்பும் இல்லாத, உருவமற்ற, மரணத்தை வென்ற அந்த பரமபிதா பரமாத்மா ஒரு சாதாரண மனிதர்களை போல பிறவி எடுத்து வர முடியாது. ஆனால் தன்னுடைய வாக்குறுதியின்படி உலக நன்மைக்காக அவர் ஒரு மனித உடலை பிரகாசமாக ஊடகமாக கொண்டு வர வேண்டும். எவ்வளவு அற்புதமாக ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது பாகிஸ்தான்ல. அந்த புனிதமான ஊடகம் தான், கருவிதான் 1937ஆம் ஆண்டு சிந்து ஹைதராபாத்தில் இருந்தது. இது யாரும் நெட்டிற்கோ பார்த்திருக்க முடியாது. இன்று பல சாஸ்திர பண்டிதர்கள் இந்த உண்மையை அறியாமல் இருக்கின்றார்கள். அதாவது பரமாத்மா இன்னும் பிறக்கப் போகிறார் அப்படின்ற பலரும் காத்திருப்பது உண்மையிலே ஒரு வியப்பான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆனால் சிந்து ஹைதராபாத்தில் வாழ்ந்து 60 வயதான நகை வியாபாரியாக தாதா லேக்ராஜ் அந்த மகத்தான தெய்வீக ஒளிக்காக தன்னுடைய புனிதமான உடலை ஒரு கருவியாக அர்ப்பணித்தார். ஆனால் இதை சிலர் மட்டுமே உணர்ந்து அனுபவித்திருக்கின்றார்கள். பாருங்கள், அதனால்தான் சிவபரமாத்மா சிவன் அழைப்பை கேட்க மாட்டாரா என்ன கேள்வி. இப்படியாக முடிவில்லாத துயரம் கொண்டிருந்த தாதி இருதய புஷ்பா, அதாவது டிக்கனுடைய மனதை நிரப்பியது. விதியினுடைய தாக்குதலால் கவலையினுடைய நெருப்பில் அவர் எரிந்து கொண்டு வந்திருந்தார். அழகான மயிலை போன்ற அவர் திருமணமாகி 6 மாதங்களிலே விதவியாகிவிட்டார் தாதி இருதய புஷ்பா அவர்கள்.
துயரத்தினுடைய நெருப்பில் தவித்துக் கொண்டிருந்தார். அதற்கு முந்தைய நாளில்தான் பகவத்கீதையை படிக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தெய்வீக காட்சி அவருக்கு கிடைத்திருந்தது. எவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி பாருங்கள். ஒரு நாள் மறக்க முடியாத மகாநவமி நாள் வந்தது. அந்த நாட்கள் அது மகத்தான ஒரு ஆன்மீக மாற்றத்தினுடைய ஒரு புதிய ஆண்டின் தொடக்கமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய அத்தை திடீரென வந்து, வா டிக்கன், பிரம்மாவுடைய உடலில் கிருஷ்ணரை காணலாம், உனக்கு அந்த கிருஷ்ணரை காட்டுகிறேன் வா அப்படின்று, அந்த சக்தி மிக்க கிருஷ்ணரை உனக்கு காட்டுகிறேன் அப்படின்று தன்னுடைய அத்தை பிரம்ம பாபாவுடைய அந்த சரீரத்திற்கு கூப்பிட்டு கொண்டு போகின்றார். இதை கேட்ட டிக்கன் அவர்கள் பேரானந்தத்தில் மூழ்கினார். 1000 முறை தன்னுடைய மனதில் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்தித்து கோபியாக அவருடன் விளையாட வேண்டும் அப்படின்ற ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தார். அந்த அழைப்பு கிடைத்தவுடன் அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆனந்தம் ஊற்றெடுத்து பொங்கியது. எவ்வளவு ஒரு விசேஷமான தாதி இருதய புஷ்பாவுடைய ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்தில் இருந்து நாம் தொடர்ச்சியாக ஒரு துக்கமடைந்த ஆத்மா எப்படி தென்னிந்தியாவில் வந்து குறிப்பாக பெங்களூரில் வந்து, பெங்களூர் மட்டுமா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இது போல எல்லா மாநிலத்திற்கும் ஒரு விதையாக சென்று விட்டிருக்கின்றார். அவர்தான் தாதி இருதய புஷ்பா அவர்கள். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த பயோகிராபி. பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு அழகான ஒரு தலைப்பு. அவர் எப்படி இந்த ஆத்மா பாடத்தை எடுத்தார் அப்படின்று நாளைக்கு நாம் பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.